वैकुंठे तु परे लोके श्रियासार्धं जगत्पतिः आस्ते विष्णुरचिन्त्यात्मा भक्तैः भागवतैः सह कावेरी विरजासेयं वैकुंठं रंगमंदिरं स वासुदेवो रंगेशः प्रत्यक्षं परमं पदम् विमानं प्रणवाकारं वेदशृंगं महाद्भुतं श्रीरंगशायी भगवान प्रणवार्थ प्रकाशकः. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஸ்ரீ வைகுண்டத்தினுடைய ஏற்றத்தையும் அந்த வைகுண்டமே பூலோகத்திலே ஸ்ரீரங்கமாக விளங்குகிறது என்கிற வைபவத்தையும் சொல்ல வந்தவை. ஸ்ரீ வைகுண்டத்தில் எம்பெருமான் நடுவிலே நாராயணனாகவும் தனக்கு வலது பக்கத்தில் ஸ்ரீதேவியையும் இடது பக்கத்தில் பூமாதேவி நீளாதேவி நாய்ச்சியாரையும் உடையவனாய் ராஜ தர்பாரிலே சக்கரவர்த்தி எழுந்துருளியிருக்குமா போலே சேவை சாதிக்கிறான். அங்கு அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கும் எம்பெருமானை என்றோ ஒரு நாள் பாபங்கள் அனைத்தும் கழியப் பெற்ற பிற்பாடு ஒரு பத்தாத்மா முக்தி அடைந்து அவனை தரிசிக்கிறான். நச்சபுனராவர்த்ததேன்னு சாஸ்திரங்கள் ஓதுகின்றன. அங்கு கிட்டியவன் திரும்ப வருவதும் இல்லை. இந்த உயர்ந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அர்ச்சராதி மார்க்கத்தில் எப்படி செல்லுவோம்? வைகுண்டத்திலே பகவத் அனுபவம் எப்படி இருக்கும்? இதெல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்தால் சத்திய சங்கல்பத்தால் திருவரங்கம் என்னும் திவ்யதேசத்தை ஏற்படுத்தினான். தானும் அந்த திவ்யதேசத்திலே பள்ளி கொண்டு காட்சி கொடுக்கிறான். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கு நோக்கி கடல் நிறக் கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என்று தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். மேற்கு திக்கிலே திருமுடிய வைத்து கிழக்கு திக்கிலே திரு அடிய நீட்டி தெற்கு திக்கை நோக்கி கடாட்சித்து வடக்கு திக்குக்கு தன் பின்புறத்தை காட்டிக்கொண்டு பெருமானுடைய சயனம். அந்த சயனம் நடக்கிற திருவரங்கம் உபய காவேரி மத்தியத்திலே உள்ளது. இதுதான் ஸ்ரீவைகுண்டம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம். ஸ்ரீவைகுண்டம் வேறல்ல, திருவங்கரமாக திரு அரங்கமாகிற திவ்யதேசம் வேறல்ல. ச வாசுதேவோ ரங்கேஷா, வைகுண்டத்தில் இருக்கும் பரவாசுதேவனே திருவரங்கேசனாக இங்கு சயனித்துள்ளான். ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இது நாம் பிரத்யக்ஷமாக சேவிக்கக்கூடிய பரமபதம் என்று சொல்லுகிறார்கள். பெருமானுக்கு மேலே இருக்கக்கூடியது பிரணவாகார விமானம். விமானம் பிரணவாகாரம், வேதசிருங்கம் மகாத்புதம். வேதத்துக்கெல்லாம் தலைமை பெற்றதாய் வேதாந்தத்திலே வீறு கொண்டு விளக்கக்கூடிய பெருமாளை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருப்பதான விமானம் வேத சிருங்கம் மகாத்புதம். விமானத்தின் வடிவத்தை சேவித்தாலே ஓம்ங்கிற பிரணவத்தின் வடிவத்தில் அது இருக்கும். விமானம் பிரணவாகாரம், வேதசிருங்கம் மகாத்புதம். ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. ஸ்ரீரங்கசாயிதான் பகவானாய் பரவாசுதேவனே தன் ஆயாசம் தீர சயனத்திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். பிரணவார்த்த பிரகாசகா. ஓம்கர பிரணவத்தின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதே இவ்விடத்தில் சேவித்துத்தானாம். மூலமூர்த்தி சயனத்திருக்கோலம். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள், பெரிய பெருமாள்னு பெயர் பெற்றவர். பொங்கோஜம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வர். உலகம் அனைத்தும் வாழ்வதற்காக இனிதாக திருக்கண்கள் மலருகிறான். வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷர் உய்ய இனிதாக திருக்கண்கள் வளருவது பெரிய பெருமாளின் பெருமை. அது மூலமூர்த்திக்கு ஏற்றம். அசையாமல் அனைவரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஏற்றம். அதே போல் உற்சவமூர்த்தி நம்பெருமாளுக்குண்டான வைபவம் புறப்பாடு கண்டருளியே அனைவரையும் தன்பால் நடக்க வைக்கக்கூடிய வைபவம். உற்சவர் திருவரங்கநாதன் ரங்கராஜன் நம்பெருமாள்னு சொன்னாலே அவருடைய புறப்பாட்டு அழகுக்கு தோற்றவர்கள் தான் ஆழ்வார்கள் அனைவரும், ஆச்சாரியர்கள் அனைவரும். அதுவும் இன்றைய தினம்
வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வைகுண்டநாதனாகிற பெருமாளே திருவரங்கத்திலே திருவரங்கநாதனாக சேவை சாதித்து தன்னுடைய திருவாசல் காப்பை திறவது கொண்டு ஜெய விஜயர்கள் துவாரத்திலேந்து வெளியிலே எழுந்துள்ளுகிறார். ரத்தனாங்கி சமர்ப்பித்து கொண்டு கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலன்ன கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருக்கோலத்தோடே அனைவருக்கும் தானே ராஜா சக்கரவர்த்தி, உலகத்தில் ஆரெல்லாம் இருப்பார்களோ எந்தெந்த தேவதைகளெல்லாம் இருக்குமோ அது அத்தனையும் நமக்கு அடிமைகள் தான் என்று பறை சாற்றி கொண்டு பெருமாள் ஜெய விஜயர்களுடைய துவாரத்திலிருந்து வெளியே புறப்படுகிறார். புறப்பட்டுட்டு வைகுண்ட வாசல் திறக்கிறதுன்னு வச்சுருக்க மொழியு. அது ஒரு ஆச்சரியமான கதை. ஒரு முக்தாத்மா இங்கிருந்து அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறான். ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதீன் உபனிஷத்து ஓதுகிறது. அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே என்று வேதாந்த வாக்கியம். இந்த சரீரத்தை விட்டு பிரிகிறான். இந்த உடல் விட்டு இரவி மண்டல தூடேகி இடையில் ஆவரணம் 7 போய் அழகார் விரசதனில் குளித்து அங்க ஓடுகிற விரஜாநதியே இங்க ஓடுகிற காவேரி. இங்கிருந்து புறப்பட்டு அங்க போறவர் எப்படி செல்கிறாருங்கிறத நம்பருமாளே ஒரு நாடகத்தை போல நடிச்சு காட்டுறதுதான் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி உற்சவம். மொத்தம் 25 ஏகாதசிகள் ஆண்டுக்கு வரும். அதுல ஒன்றுக்கு முக்திதான்னு பேர். ஒரு ஏகாதசிக்கு ஒரு பேர். முக்தியை கொடுக்கக்கூடிய ஏகாதசி முக்திதா. இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு முக்திதான்னு பேர். அதனாலதான் வைகுண்ட ஏகாதசின்னு இதற்கு பேர் வைத்துள்ளார்கள். இன்றைய தினம் ஒருத்தன் முக்தி பெற்று மோட்சத்துக்கு போகிறான்னால் அது எப்படி நடக்கிறதுங்கிறத பெருமாளே தானே ஒரு ஆத்மா ஜீவாத்மாவா இருந்து இன்னைக்கு நடத்தி காட்டுகிறார். ஜெய விஜயர்கள் துவாரத்திலேருந்து வெளியில வருகிறார். வந்துட்டு மேலப்படியில நிற்கும் போது அருகிலே உத்தம நம்பி போன்ற மகாச்சாரியர்கள் அவர்களெல்லாம் திருவரங்கத்தை வெளியாருடைய ஆக்கிரமத்திலிருந்து காத்து கொடுத்த வள்ளல்கள். இன்னைக்கு அவர்களுடைய சந்ததியிலே வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலையில ஒரு சூத்திரத்தை பெருமாள் கட்டுவர். இந்த நூலை கட்டி ஒன்ன கொண்டு இந்த நாடகத்தை நடத்தி காட்டுகிறேன் என்ன அவருக்கு அருளி செய்கிறார். பிற்பாடு புறப்பாடு கண்டொருளி வந்து தன்னுடைய பிரதட்சணத்தில், அதாவது நாம் இன்னைக்கு கருட துவஜஸ்தம்பம் சேவிக்கிற மொழியோ துவஜஸ்தம்பத்தினுடைய பிரதட்சணத்தில் வருவர். வந்து வெளியிலே விரஜா நதிங்கிற இடம் இன்னைக்கு இருக்கு. அந்த விரஜா நதியில தீர்த்தமாடிவிட்டு தானே ஒரு ஜீவாத்மா முக்தனாகி வைகுண்டத்துக்குள்ள போகிறான். அந்த இடத்துல முன்னாடி வந்து நின்ன பிற்பாடுதான் வேத விண்ணப்பமாகி தமிழ் வேதமாய் சமவேதத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சமமான திருவாய்மொழி, நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியின் தொடக்கம் அங்கு நடைபெறுகிறது. பெருமாள் அந்த திருவாய்மொழியும் கேட்டுக்கொள்ளுகிறார். எல்லா திவ்யதேசத்திலும் இன்னைக்கு பிராதான்யம் திருவாய்மொழி தொடக்கம் ராப்பத்தினுடைய முதல் நாளாக இருக்கிறபடியால் இன்று தொடக்கமாக 10 நாட்களில் ஓரொரு 10ஆக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பெருமாள் கேட்கப் போகிறார். அதனால திருவாய்மொழி தொடங்கும். பிற்பாடு விரஜாநதியில தீர்த்தமாடிட்டு வரார். ஐதிஹ்யம், தீர்த்தமாட மாட்டார். ஆனா அந்த விரஜாநதியை தாண்டி வந்துடுவார். அதுக்காக என்ன நடக்கும்னா, வைகுண்ட வாசல் ஒரு கோபுரத்தின் கீழே தானே உள்ளது. சந்திர புஷ்கரணி கரையில இருக்கிற கோபுரம் அது வைகுண்ட வாசல். அந்த வாசலுக்கு உள்ள பெருமாள் எழுந்துள்ளி இருப்பார். கதவு இன்னும் திறந்திருக்காது. அந்த இடத்திலே பெருமாளுக்கு திருப்பரியட்டம் வஸ்திரம் மாத்திடுவா. ஏன்னா நனைஞ்சு படுத்து விரஜாநதியில தீர்த்தமாடினபடியால் நனைஞ்சுட்டாருங்கிறதுனால புதுசா திருப்பரியட்டம் சாத்தினுடுவார். அப்ப விரஜா தீர்த்தமாடி வைகுண்ட வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே புகுந்து எல்லாருக்குமாக சேவை கொடுத்துடுவார். இப்படி பெருமாள் புறப்படுறாருன்னா புறப்பாடு அழகு தனியொல்லியோ. கஜ சிம்ஹகதி வீரவ் சார்தூல விஷபோபவ் பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுஹாசயா. ஒரு மலைக்குகையிலிருந்து ராமன் வெளியே புறப்பட்டு வருவது. மலைக்குகையில ராமன் இருக்கார். 4 மாசம் சீதையை தேட போறதுக்காக மால்யவான்ல காத்திருந்தார் ஒல்லியோ. அந்த குகையிலேருந்து ராமன் வெளியில வருவதை பார்த்தால் ஒரு குகையிலிருந்து சிங்கம் வீறு நடை போட்டு வருகிறா போலே இருக்குமா. ராமன் இந்த நடையழையெல்லாம் எங்கு கற்றார்? இந்த நம்பெருமாளுக்கு அயோத்தியில திருவாராதனம் பண்ணி கற்றார். ஏன்னா இந்த பெருமாள் ஏற்கனவே அயோத்தி பட்டணத்தில் தான் இருந்தார். திருப்பார்க்கடல்ல உருவாகி பிரம்மாவின் சத்தியலோகத்தில் இருந்து அயோத்தியிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்கள் அனைவராலும் ஆராதனம் செய்யப்பட்டு ராமனும் திருவாராதனம் பண்ணித்தான். தான் இன்று வச்சிருக்கிற நடையழகெல்லாம் ராமன் எங்கு கத்துண்டார்னா நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். இந்த பெருமானுக்கு உற்சவம் பண்ணி அவர் நடக்கிற அழகை பார்த்துத்தான் ராமனே நடக்கிறதுக்கு கத்துண்டானான். இப்பவும் ஜெய விஜயர்கள் துவாரத்திலேருந்து வெளியில வரச்சே முதலில் சிம்ஹகதி கண்டருளுகிறார். கீழே இறங்கின பிற்பாடு வியாக்கிரகதி கண்டருளுகிறார்.
புலிப்பாய்ச்சலிலே போகிறார். ரிஷபகதி ஆங்காங்கு ஏறு நடை நடக்கிறார். கஜகதி மெதுவே அசெந்தசெந்த ஆடி நடப்பது, யானை பெருமிதந்தோத்த நடந்து வருமா போலே கண்டருளுகிறார். உள்ளுக்குள்ள திரும்ப எழுதுணும் போது சர்ப்பகதி, ஒரு பாம்பு தன் புற்றுக்குள் தலையை தூக்கி உடம்ப வளைத்து புகுமா போலே நம்பெருமாளும் தன்னுடைய ஜெய விஜயர்கள் துவாரத்துக்குள்ளே புகுகிறார். இப்படி பஞ்ச கதிகளோட சேவை சாதிக்கிறார் இல்லையோ, அது உற்சவமூர்த்திக்கே உண்டான வைபவம். மூலமூர்த்தி சயன திருக்கோலத்திலே ஈர்க்கிறார், உற்சவமூர்த்தி புறப்பாட்டின் அழகாலேயே ஈர்க்கிறார். இவர்களை சேவித்த ஆண்டாள் இதை நம்மோட பகிர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசையோடே திருவரங்கத்தை நம்பெருமாள் எப்படியெல்லாம் நடையழக காட்டியிருக்குமோ அதை ஆண்டாளான தன் தர்மபத்னிக்கே காட்ட அது அப்படியே ஒரு பாசுரத்தாலே வடித்தது இன்றைய தினப்பாசுரம். இன்றைய நாள்பாட்டு 23வது பாசுரம். மாறி மலமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிற பாசுரம். கீழ்ப்பாசுரத்திலே கட்டாட்சிக்க வேணும்னு பிரார்த்தித்தாள். கிடந்த கிடக்கையிலிருந்தே பகவான் கட்டாட்சிக்க பார்த்தான். கிடந்தது பெரிய பெருமாளாக இருக்கட்டும், நாம் நம்பெருமாளாக சேவிக்க ஆசைப்படுகிறோம் என்ன ஆண்டாள் பிரார்த்தித்து, படுக்கையிலேருந்து கட்டாட்சிக்க கூடாது, எழுந்திருந்து உன் தர்பாருக்கு வா. ராஜா உன்னை விசாரிக்கிறார், உன்னை தரப்பறார்னு சொன்னா தர்பார்ல உட்காண்ட அழகா, இல்ல படுக்கையிலேருந்து பதில் சொன்ன அழகா? ரத்தி சம்பிரயோகே, பொய் சொல்றது இந்த இடத்துல சொல்லலாம்னு தர்மசாஸ்திரம் ஒத்துக்கிறது. பசுமாட்டை ரட்சிக்கத்தே பொய் சொல்லலாம், பிராமணனை ரட்சிக்கிறச்சே பொய் சொல்லலாம், படுக்கையறையில் பொய் சொல்லலாம் அப்படின்னு ஒத்துருக்கிறதுனாலே இது படுக்கையறை வார்த்தையா இருக்கக்கூடாது. இது ஏதோ வார்த்தையா அல்லாமல் சேரபாண்டியன் வார்த்தையாக இருக்க வேண்டும். நம்பெருமாள் எழுந்தருளி இருக்கிற ஒரு பெரிய மனை, அதுக்கு அந்த ஆசனத்துக்கு சேரபாண்டியன்னு பேர். பாண்டிய மன்னவர்களாட்டும் சோழ மன்னவர்களோ பலரும் பலத்த பகவானுக்கு சமர்ப்பித்துள்ளார்கள். அந்த ஆசனத்தில் அமர்ந்து பெருமாள் பேசினார்னால் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே, கொடுத்தது கொடுத்ததே மீறி பேசவே மாட்டாராம். ஆனால் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாம் வந்ததை அனுகிரகிக்க வேணும், எப்படி எழுந்திருந்து நட வேணும்னு பெருமாள் கேட்கிறார். மாறி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து, சீர்ம படைத்த ஒரு சிங்கம் எழுந்திருந்து வரமா போலே நீ நடந்து வர வேண்டும். மாறி மலைமுழஞ்சில், மழைக்காலத்திலே தன்னுடைய பேடையோட சிங்கம் குகைக்குள் அடைந்து கிடக்கிறது. மலையும் முழஞ்சில், மலை குகைக்குள்ளே மாறி காலத்திலே மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். வெளியில போக முடியாது, ஏற தேடுறதுக்கு வாய்ப்பில்லை, அதனால நகராம அங்கேயே கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், சிற்றாயர் சிங்கமான யாதவ சிம்மம் அல்லது இக்ஷ்வாகு குல ரகுகுல திலகமான ராகவ சிம்மம், அதற்கு முன்பாக பிரகலாத சிம்மமான நரசிம்மம் என்ன சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து, நாம் நரசிம்மத்தை கண்டோமல்லோம், ராகவ சிம்மத்தை கண்டோமல்லோம், நாம் இப்போது திருவாய்ப்பாடியிலே வந்திருப்பது யாதவ சிம்மத்தை காண்பதற்காக. நீதானே சீரிய சிங்கம், நீ எழுந்திருந்து வர வேண்டும். அறிவுற்று தூங்கினதெல்லாம் போதும், பள்ளிக்கட்டு முடியட்டும், இனி உன்னுடைய சிம்ஹாசனம் தொடங்கட்டும். அறிவுற்று பெருமாள் திருக்கண் மலர்ந்து பார்க்க வேண்டும். அறிவுற்று தீவிழித்து, ஒரு சிங்கம் நன்னா கெட்டியா தூங்கிட்டு இருக்கு, அது எழுந்திருக்கிறதாம். எழுந்துட்டு தன் கண்ணை வலங்க பார்க்கிற சொல்லியோ, தீ விழித்து பார்க்கும் போதே கோபம். விரோதிகளான வந்திருக்கார்களா, நம் அடியார்கள் எப்படி இருக்கார்கள், பத்னி எப்படி இருக்கா, பேடை எப்படி இருக்கு, சிங்கக்குட்டி இருக்குன்னு ஒரு பக்கம் எண்ணம். எதிர்த்தாப்புல ஏதான ஆனை வந்து பிழுறதோ என்கிற கோபம். அதைத்தான் அறிவுத்து தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி, தன்னுடைய பிடரி மறியில் இருக்கக்கூடிய உலை தீர்த்தங்கள் எல்லாம் சிலிர்த்து போகும்படி தன்னுடைய பிடரிய ஒரு தரம் உலுக்குகிறது. அதிலேந்து இருக்கிற அழுக்கு தண்ணீர் அத்தனையும் வெளியில போய் விழறதாம். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து, எப்பாடும் பேர்ந்து தன்னுடைய கால்களை முன்பக்கமும் பின்னங்கால்களை பின்பக்கமும் வைத்து தன் உடலை முழுக்க ஒரு தரம் இழுத்து விட்டுக்கிறது. ஆயாசம், சோம்பல் முறிக்கணும் இல்லையோ, அதுக்காக முன்னங்காலையும் பின்னங்காலையும் பூமியில் அழுத்தி கொண்டு நீளவாக்கல் இழுத்து கொள்ளுகிறது. பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பின்னாடி கால்களை குறுக்கி கொண்டு
தான் முதுக வில்லாக வளைத்து முதுகுத்தண்டுகள் அத்தனையும் சரிப்படுத்திக் கொள்ளுகிறது. அப்ப இந்த பக்கம் இழுத்து சரிப்படுத்திக்கிறது, மேல் பக்கம் இழுத்து சரிப்படுத்திக்கிறது, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. அப்புறம்தான் சிம்ம கர்ஜனையை கேட்கிறாள் ஆண்டாள். முழங்கி புறப்பட்டு தன்னுடைய குகையிலேருந்து வெளியில வருவதற்கு முன்பாக சிங்கம் கர்ஜிக்கிறது. கர்ஜனையில் காடு நடுங்குகிறது. ஏதேனும் இரவு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்த போது நரிக்கூட்டங்கள் உளையிட்டிருந்தால் பயந்து ஓடி ஒதுங்கி விடுகின்றன. சிங்கம் எழுந்து விட்டது, இனிமே நமக்கு வேலை இல்லை என்று அத்தனை கூட்டங்களும் ஓடும்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. அந்த சிங்கம் எப்படி தன் குகையிலிருந்து வெளியில வருமோ அதை போல கண்ணனே நீயும் சிங்கத்தை போல உன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து வெளியே எழுந்திருந்து வர வேண்டும். பூவை பூவண்ணா, சிங்கம் சிங்கமாக இருக்கும், தேஜஸோட இருக்கும், பயத்தோட இருக்கும், கடோரமா இருக்கும், நமக்கு பயத்தை விளைவிக்கதா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதுல புஷ்பத்தினுடைய பரிமளம் இருக்காது, புஷ்பத்தினுடைய மென்மை இருக்காது. உன்னிடத்தில் அதுவுமன்றோ இருக்கிறது. சிங்கத்துக்குண்டான தேஜஸ் சத்தனையும் உன்னிடத்தில் கண்டேன். ஆனா சிங்கத்தை போல வந்துடாதே, பயந்து படுவோம். அது அன்னைக்கு இருந்த பிரகலாதனை தவிர அனைவரும் பயந்தார்கள். நாம் பயப்பட தயாரா இல்லை. சிங்கத்தினுடைய தேஜஸோடே வா, புஷ்பத்தினுடைய மென்மையோடே வா. மூரிடமிருந்து முழங்கி புறப்பட்டு, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, புஷ்பத்தை காட்டிலும் மென்மையான உள்ளம் படைத்தவர். மகாத்ம பிர்மாம் அவலோக்கிய தாம்னய க்ஷணேபிதே யத்விரஹா அதி துஸ்ஸஹா. மகாத்மாக்களான பக்தர்களை விட்டு பிரிந்தால் சுருங்கி போகிறான். மென்மையான மனம் படைத்த எம்பெருமான் அவர்களுடைய பிரிவை தாங்க முடியாத துக்கப்படுவராம். அதனாலதான் நீ பூவை பூவண்ணா, உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி, உன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்படு. நாங்க வந்து ஏழைகளாக நிற்கிறோமே, இங்கனே போந்துருளி, நாம் இருக்கும் இடத்துக்கு தேவரீர் எழுந்துள்ள வேண்டும். கோப்புடைய சீரிய சிங்காதன திருக்க வேண்டும். உன்னுடைய சேரபாண்டியனாகிற பெரிய சிங்காதனத்தில் அமர வேண்டும். சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். நாங்கள் எதற்காக வந்திருக்கோங்கிறதை தலையசைத்து நீ கேட்க வேண்டும். ரெண்டு பக்கத்திலும் பிரஜைகள் நின்றுப்பா. ராஜா பராக் சொல்லிக் கொள்ள அங்கிருந்து வருகிறார். பெரிய அங்கி சாத்தி கொண்டு, கிரீட்டம் சாத்தி கொண்டு, பின்னாடி இருக்கிறவர் செங்கோல் பிடிக்க உலகம் அதிரும்படிக்கு ராஜா நடந்து வருகிறார். திரும்பி ஒரு தரம் பார்ப்பார். பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் இருக்காருன்னா கை கூப்பிண்டு ஜெய 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 ஜெயன்னு ராஜாவுக்கு வெற்றி செல்வம் கொண்டாடுவார்கள். அப்புறம் ராஜா தன்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து விடுவார். உட்கார்ந்துட்டு பேசுவார். பக்கத்துல இருக்கிற மந்திரியோ சேனாபதியோ பார்த்து இப்படின்னு கை காட்ட போகிறார். கை காட்டலான்னா ராஜ தர்பார் ஆரம்பிக்கலாம் என்று அர்த்தம். அவர் வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள், கேள் பேசு. ஒன்றும் ஆண்டாள் கேட்கவில்லை. நீ எப்ப சக்கரவர்த்தியோ, சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டால் தானே விசாரணை தொடங்க வேண்டும் இல்லையோ? ஏன் 4 மணிக்கு எழுந்திருந்து 5 லட்சம் கோடி பெண்களும் ஆண்டாளை முன்னிட்டு கொண்டு வந்திருக்கிறார்களாமே, எதற்காக என்று நீ குறிப்பால உணர்த்த வேண்டும். உன்னுடைய மந்திரி எழுந்திருந்து உடனே பேச வேண்டும். நாங்க எதுக்காக வந்திருக்கோங்கிறத அப்போ உன்னிடத்திலே விண்ணப்பம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதை நடத்தி கொடுன்னு ஆண்டாள் பிரார்த்தித்த பாசுரம் இன்றைய பாசுரம். நீ எழுந்திருந்தாயென்னால் படுக்கையிலேருந்து நடந்து வர்றதுக்கு முன்னாடி படுக்கையிலேருந்து எழுந்திருந்து உட்காரணுமே, அப்ப அமர்ந்த திருக்கோலத்தை சேவிச்சிருவோம். எழுந்திருந்து நிற்கணுமே, அப்ப நின்ன திருக்கோலத்தை சேவிச்சிருவோம். நடக்கணுமே, நடந்த திருக்கோலத்தை சேவிச்சிருவோம். சிங்காசனத்தில் அமர்வாயே, அமர்ந்த திருக்கோலத்தை மறுபடியும் சேவிச்சிருவோம். அதனால கிடந்த சயன திருக்கோலத்தை நேற்று சேவிச்சுட்டோம். மேலும் எழுந்து நின்று நடந்து அமர்ந்த திருக்கோலத்தை இன்று நாம் சேவிக்க வேண்டும் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிற ரொம்ப அற்புதமான பாசுரம். மாரிமலமணஞ்சில் பாசுரம். நம்பெருமாளுக்கென்னே திருவரங்கநாதனுக்கென்னே ஆண்டாள் சமர்ப்பித்தாள்னு சொல்லக்கூடிய பாசுரம். என்னரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என் அரங்க தின்னமுதர். ஆண்டாளுக்குன்னு சொன்னா அரங்கன், அரங்கனுக்கு என்ன ஆண்டாள். ஆனால் அரங்கனுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட பாசுரம் இன்றைய நாள் பாசுரம் 23வது பாசுரம். ஆனா பெருமாள் நடந்து வந்தது இருக்கட்டும், அவர் சயனத்தையே நாம் இன்னும் சேவிக்கலையே, அவர் கடாட்ச பிரார்த்தனையே சேவிக்கலே. ஆனால் அதை சேவித்து கொண்டு மேற்கொண்டு நடையழகை பார்க்கலாம். இன்று வைகுண்ட ஏகாதசி திருநாளாகவும் இருக்கிறபடியால் வைகுண்டநாதனே திருவரங்கநாதனாக ஸ்ரீரங்கத்திலே சேவை சாதிக்கிறார். அங்கு அமர்ந்த திருக்கோலம், இங்கு கிடந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம். அதனாலதான் இங்கே அமரவே இல்லவர்.
அங்க அமர்ந்த எடுத்து மீதமிரண்டு இங்க காட்டி கொடுத்துட்டார். அப்ப 3 சேர்த்து நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் கொள்ள வேண்டும். வைகுண்டத்துக்கே உண்டான ஏற்றம் பூலோகத்துல திருவரங்கமா இருக்கு. பிரத்யக்ஷ வைகுண்டமாய் பூலோக வைகுண்டமாக ஸ்ரீரங்கம் இருக்குங்கிறதுக்காக அடியார்கள் வாழ்க்கையிலே வாய்ப்பு பகவத் அனுகிரகத்தாலே கிட்டி சென்றால் ஓர் ஆண்டாவது 6 ஸ்ரீரங்கத்திலே இருக்க வேண்டும். இருந்து 1 வருஷத்து உற்சவத்தை திருவரங்கநாதனிடத்திலே சேவிக்க வேண்டும். அது இந்த திருநாள்ங்கிறது பெரிய திருநாள். 21 நாள் உற்சவம். இந்த பெருமாளுக்கு பல பிரம்மோத்சவங்கள். மாசி மாசத்து உற்சவம், தை மாசத்து உற்சவம், பங்குனி மாசத்து உற்சவம், சித்திர மாசத்து உற்சவம், 4 பிரம்மோத்சவம். பெரிய பெரிய உற்சவம் தான். ஆனா அதுக்கெல்லாம் பெரிய திருநாள்னு யாரும் பேர் கொடுக்கல. இதுக்கு தான் பெரிய திருநாள்னு பேர். திரு அத்தியன உற்சவத்துக்கு பெரிய திருநாள். 21 நாள் உற்சவம் ஒல்லு. அந்த உற்சவத்திலேயே சிகரம் வைத்தா போலே 2 தான். ஒன்னு 11ஆம் திருநாள் அன்னைக்கு காலை வைகுண்ட ஏகாதசி, அடுத்து 20ஆம் திருநாள் அன்னைக்கு மாலை ஆழ்வார் திருவடி தொடர். கடைசி அதற்காகத்தான் இது இத்தனையுமே பெருமாள் ஏற்பாடு பண்ணியிருக்கார். இன்னைக்கு நாடகத்தை போல நடத்தி காட்டினத்தை ஆழ்வார் கடைசி நாள் அன்னைக்கு நெஜத்திலேயே நடத்தி விட்டார். 11ஆம் திருநாள் அன்னைக்கு பெருமாள் நடத்தி காட்டினார் நாடகமாக. ஆழ்வார் நிஜமாகவே அர்ச்சிராதி மார்க்கத்தில் சென்றார். அதனால இந்த உற்சவமே ரொம்ப முக்கியமான உற்சவம். ஓர் விண்ணப்பம்னா நம்ம கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம், ஆனா காதால் கேட்டது கண்ணால் நிறைவடைய வேண்டும் என்னால் அது அந்த திவ்யதேசத்தில் இருந்து பெருமான சேவித்தால் தான் நடக்கும். அதனால அவசியம் எப்ப வாய்ப்பு இருந்தாலும், இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், ஓடி ஆடிட்டு இருக்கலாம், வேற ஒன்றும் பார்க்க முடியாத இருக்கலாம், 60 வயசுக்கு ஓய்வு பெற்று முடியும். அதான் இப்பெல்லாம் விருப்ப ஓய்வு சீக்கிரமே கூட கொடுத்துடுறாள். அதனால ஒரு 50க்கே கிடைச்சுடுத்துனா கூட என்ன உடல்ல தெம்பு இருக்கணுமே, ஆசை இருக்கலாம், மனசு இருக்கலாம். அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஓடி ஓடி போய் சேவித்தா தான் முடியும். கோவிலும் ரொம்ப பெரிய கோவில், உற்சவமும் நீளமான உற்சவம். காலங்கார்த்தால ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் உற்சவம். ஆனா ஒன்னும் அகால உற்சவம் நம்ம பெருமாள் பண்ணவே மாட்டார். இந்த ராத்திரி வேளையில 2 மணிக்கு உற்சவம், 3 மணிக்கு உற்சவம் அதெல்லாம் கிடையாது. 9:30 ஆனா அது உள்ள பேர் சயின்ஸ் விடுவோம். ஏன்னா அது போக மண்டபம் இல்லையோ, அனுபவிக்கிறதுக்குன்னே இருக்கிற பெருமாள். தியாக மண்டபம் காஞ்சிபுரம், புஷ்ப மண்டபம் திருவேங்கடம், போக மண்டபம் திருவரங்கம், ஞான மண்டபம் மேலக்கோட்டை திருநாராயணபுரம். இப்படி புஷ்ப தியாக போக ஞான மண்டபங்களாக 4 மண்டபங்களிலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதனால அவசியம் இருந்து எல்லா உற்சவத்தையும் அடியார்கள் சேவிக்கணும். உள்ளூர்கார அறையானு பிடிச்சுங்கோ, அது முக்கியம். நாமா போய் அங்க நின்னோம்னா எங்க நின்று சேவிக்கணும்னு கூட புரியாது. நம்ம ஏதோ இங்க வரப்போறான்னு நின்று இருப்போம், தாண்டி போடுவோம், நமக்கு தெரியாமலே போடும். அதனால அவர்களை பற்றி கொண்டு எங்கெங்கிருந்து என்னென்ன சேவிக்கணும்னால் நிஜமாகவே ஈர்க்கும். பெருமாளுக்கு என்ன ஏற்றம்னா இன்னைக்கு பாசுரத்தில் பார்க்க போறோம். மாரிமரம் முடிஞ்சிலாகட்டும், அங்கன்மான் ஆலத்தரசராகட்டும், அரசர்கள் அபிமானம் தொலைந்து அரசர்க்கரசனாக உன்னிடத்தில் வந்தார்கள் என்று கீழ்ப்பாசுரம். அரசர்க்கரசனான சக்கரவர்த்தியான நீ நடந்து வந்து அமர வேண்டும் இன்றைய பாசுரம். 2மே பெருமான ராஜா சக்கரவர்த்தின்னு சித்தரிக்கக்கூடிய பாசுரம். அப்ப அவர் சக்கரவர்த்தின்னு விட்டா எல்லா தேவதைகளும் வந்து வந்து அந்த இடத்துல தொழுது போக வேண்டும் இல்லையோ, ரங்கராஜான்னு சொல்லுகிறோம். வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், பங்குனூத்திரத்தன்னைக்கு பெருமாளும் பிராட்டியும் ஏக சிம்மாசனத்தில் எழுந்தருள் இருக்க ராமானுஷர் கத்தியத்திரயத்தை சமர்ப்பித்து சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அந்த 2 பேருக்குரிய வாதத்தை சொல்லுகிறார். ரங்கராஜனுக்கும் எதிராஜனுக்கும் நடந்த சம்வாதம், சம்வாத ஏஷா சரணாகதி மந்திரசாரா. இவா 2 பேருக்கு நடந்த சம்வாதம்ங்கிறதா சரணாகதி மந்திரத்துக்கே சாரம். சரணாகதி என்னதுங்கிறத ராமானுஜர் அங்க வெளியிட்டார். யார் 2 பேருக்கும் பேச்சு? ஒருத்தர் எதிராஜா ராமானுஜர், மற்றொருத்தர் ரங்கராஜா, தெய்வங்களுக்கெல்லாம் அரசன். ரங்கராஜனுக்கும் எதிராஜனுக்கும் நடந்த சம்வாதம். நாமெல்லாம் ஒண்ணு சளைச்சவாலே இல்லை, நாம ஒத்தொத்தரும் அவர்களுக்கு ராணி. அதை நாம புரிஞ்சுக்கணும். எதிராஜான்னு சொல்றோம், ரங்கராஜான்னு சொல்றோமே, என்ன நாமாறு சுவாமி சாதாரணமான பட்ட மகிழ்ச்சி. ஒரு ஜீவாத்மாவும் பெருமானுடைய கைப்பிடித்த தர்மபத்னி. ஆனா நாம அந்த பதவியை விட்டு கொடுத்துட்டு எங்கேயோ சுத்தின்னு இருக்கோமே தவிர அவர் நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு தயார். தன் திருமார்போட நம்ம அணைத்துக் கொள்வதற்கும் தயார். ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு எவ்வளவு வைபவத்தை கொடுப்பறோ அத்தனை வைபவத்தையும் பெருமாள் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராத்தான் இருக்கார். நாம தான் இழந்து விட்டு ஏதோ மடியில் கிடக்கிறோம். அவன் மடியில கிடக்க வேண்டிய நாம போய் சாம்சாரிகமான சுகதுக்கங்களிலே சமப்பட்டு கொண்டு மாறி மாறி பிறந்து உழன்று கொண்டிருக்கிறோம் இல்லையோ. அந்த கஷ்டம் வேண்டாங்கிறத சொல்றதுக்காகத்தான் இன்றைய நன்னாள் வைகுண்ட ஏகாதசி திருநாளே. அதனால ராஜா ஒருத்தர்,
ரங்கராஜா. அவரிடத்தில் அனைவரும் சென்று ஆசிரியிக்கிறார்களாம். அதை சொல்லும் பாசுரம் 22வது பாசுரம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோம். திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய். எங்களுடைய சாபத்தை எல்லாம் போர்க்க வேண்டும். மார்பில் இருக்கும் வியர்வை நீராலே பிரம்மஹத்தி தோஷம் கபால தோஷம் போயிருக்கலாம். மார்பில் இருப்பவளுடைய கட்டாட்சத்தாலே துர்வாசாவனுடைய சாபம் போயிருக்கலாம். ஒரு குளத்தில் மூழ்கினபடியாலே தக்ஷனுடைய சாபம் சந்திரனுக்கு போயிருக்கலாம். நாம் இதை போல சாமானிய சாபம் பெற்றவர்கள் அல்லர்கள். அனாதி காலமான சம்சாரம்ங்கிற பெருத்த சாபத்தை பெற்றிருக்கிறோம். அபராத சஹசிர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரேஹே கிருபயா கேவலம் ஆத்ம சாத்குரு. பகவன் ஆழங்காண முடியாத சம்சாரம் என்னும் பெருங்கடலிலே விழுந்திருக்கிறேன். இதை விட இன்னொரு சாபம் எனக்கு இல்லை. நாளை இந்த சாபத்திலேருந்து வெளியில வரணும்னால் உன் கட்டாட்சம் ஒன்றே வழி என்ன ஆண்டாள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அப்படி பெருமான் கட்டாட்சிக்கும்படி 6 வந்தார்கள்னு பார்ப்போம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். எங்கள் அபிமானம் தொலைந்து வந்தோம். நாங்கள்லாம் ஸ்திரீகள்னு இத்தனை நாள் பிடிச்சுட்டு இருந்தோம். பெருமான் சொல்றது நாம் என்ன மேல் விழுந்துடுறது? ஆண்கள் மேல் விழுந்துன்னா ஸ்திரீகளை கை கொள்ள வேணும். ஸ்திரீகள் ஆறி வீட்டோடன்னா இருக்க வேண்டும். நமக்கு வெட்கத்தை விட்டு பெருமான் ஓடுறது கூடாது அப்படின்னு இந்த ஸ்திரீகள்லாம் இத்தனை நாட்களும் இருந்தார்களாம். அந்த அபிமானம் தொலைந்து ஸ்திரீத்வாபிமானம் தொலைந்து உம்மிடத்தில் வந்தோம். ராஜாக்களுக்கெல்லாம் அரசன்கிற அபிமானம் தொலைந்து வந்தார்கள். நாங்கள் எல்லாம் ஸ்திரீகள்ங்கிற அபிமானம் தொலைந்து வந்தோம். 2 விதத்துல பயம். ஊர் என்ன சொல்லுமோன்னு பயம், அல்லது எங்களுக்கே கூட நாங்க ஸ்திரீகளாச்சே வேணும்னா இவர் வரட்டும்ங்கிற செருக்கு. இத்தோட இவ்வளவு நாளும் இருந்தோம். அழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். 2 இடம் தெரிவிக்கிறேன். ராஜான்னு பார்த்துட்டோம், பெருமான் ராஜா. அதனாலதான் அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே. அப்ப சிற்றரசர்கள், மன்னர்கள், அரசர்கள் இவர்கள்லாம் அபிமானம் தொலைந்து சக்கரவர்த்தியினுடைய திருவடிகளுக்கு கீழே வந்து நிற்கிறார்கள். அழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். பொன் இவர் மேனி மரதகத்தின் பொங்கிலம் சோதி அகலத்தாக மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையின் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. திருநாகைங்கிற திவ்யதேசத்திலே சௌந்தர ராஜ பெருமாள் ராஜாங்கிற திருநாமத்தோட சில திவ்யதேசத்துலதான் பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். சௌரிராஜ பெருமான் கேள்விப்பட்டிருக்கோம், சௌந்தரராஜ பெருமான் தெரியும். அதனால ராஜா சொல்லு சேர்த்தே இந்த பெருமாளோட இருக்கல்லையோ ராஜமன்னார்குடி கோபாலன் அப்படின்னே சொல்றோம். தேவாதிராஜன் காஞ்சிபுரத்திலே தேவாதிராஜன், பேரருளாளன், வரதராஜன், இனி இவர்களோடெல்லாம் பேரே இருக்கு பாருங்க. அதே போல தேவாதிராஜன், தேரெழுந்தூர் ராமருவியப்பன் மூலமூர்த்தி பெருமானுக்கு தேவாதிராஜன் திருநாமம். அப்ப ராஜா பட்டம் சேர்த்தே இருக்கும். இந்த எம்பெருமானெல்லாம் தனித்து நீங்க சேவிச்சினால் 2 விஷயம் சேவிக்கலாம். இடது காதின் ஒற்றை காதில் தனியாக கருநீல தோடு ஒண்ணு தனியா இருக்கும். 2 காதல தோடு இருக்காது. தோடு எப்படியும் பெருமாள் கீழே குண்டலம் சாத்தினுடுவார். அதுக்கு மேல ஒரே ஒரு கருநீல கல், அதுல ஒரு குண்டலத்தை போல மேல் காதல இருக்கு. கீழ்காதல குண்டலம் இருக்கும். ஆனா மேல் காதல என்ன இன்னைக்கு புதுசா எல்லாரும் கீழ்காது, நடுக்காது, மேல்காது எல்லாம் குத்திக்கிறோமோ இல்லையோ, இதெல்லாம் ஒண்ணு இவா கண்டுபிடிச்சு பண்ணவே வேண்டாம். அழகான அலங்காரம். அவ்வலங்காரன் என்னைக்கோ இது எல்லாத்தையும் குத்தி கொண்டு சேவை சாதித்தார். அதனால கீழையும் சாத்தின்னு இருப்பார். தொங்கட்டாம் பெண்கள்லாம் போட்டுக்கிற பாருங்க, கீழே தோடு இருக்கும். அந்த தோடு தொஞ்சி போடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டுப்பா. அது வாஸ்தவம். 50 வயசுக்கு மேல அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது போட்டுக்கிறது சரி. காது ஒழுங்கா இருக்கிறச்சே 20 வயசுலேயே போட்டுக்கிறதுனா அப்ப அது என்ன பயனோ அந்த பயனுக்காக போட்டுக்கல, அலங்காரத்துக்காக போட்டுக்கிறோம்னு அர்த்தம். நீங்க இன்னைக்கு சேவிக்கலாம். ஸ்ரீரங்கத்துல போய் நாச்சியாரை சேவித்தோம்னா பெரிய தோடு கீழே சாத்தி கொண்டு அதுக்கு மேலேருந்து வைர தொங்கட்டான், மேலிருந்து கீழே அந்த தோடு இழிஞ்சிடக்கூடாது. அது என்ன இன்னைக்கு நேர்த்திக்கு இருக்கிறவளா? பார்த்தா இளம்பெண்ண போல இருக்கிறாளே தவிர ரொம்ப மூத்தவள் ஸ்ரீரங்கநாச்சியார். இன்னும் கேட்டா பெருந்தேவி தாயார் தீர்க்க சுமங்கலிய போலவே சேவை சாதிப்பாள். அவளுக்கு வயசு தேவப்பெருமாள் இளையவரா இருக்கிறாப்புல இருப்பார். பெருந்தேவி தாயார் இன்னும் முதியவளை போல இருப்பார். ஆகாரத்திரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம். அவர்களுடைய தோடெல்லாம் சேவிச்சில்னா ரொம்ப ஆக்கர்ஷகமாக இருக்கும். பெரிய தோடு,
தோட்டுக்கு நடுவிலே மேல் காதிலே குத்தி கொண்டு மேலிருந்து கீழே தொங்கட்டான்ல சேர்த்து பிடித்து மூக்குத்தி அழகே தனி அழகு பெருந்தேவி தாயார் தான். ஏன்னா அதுக்குன்னு இருக்கிற மூக்குத்தி வாசல்லேருந்து சேவிச்சோம்னா கண்ணை பறிக்கக்கூடிய மூக்குத்தி. அது நடுவுல ஒரு தரம் காணா போய் திரும்ப கிடைச்சது. அதான் சரி, அந்த மூக்குத்தி காணா போயிருக்கிறச்சே எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கு தெரியுமோ. என்ன பெருமானுடைய திருமேனியிலேயோ தாயார் திருமேனியிலிருந்தோ ஒண்ணு காணா போறதுன்னு சொல்றார். அப்போ உலகம் எந்த நோக்கி போகுதுங்கிறத கண்டுத்தான் நாம பயப்பட வேண்டும். என்ன அவள் அனைத்தும் அவளது. பெருந்தேவி தாயாரிடத்திலேருந்து நாம் ஒன்று எடுத்துன்னு போறதுன்னா இதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி சவுந்தரராஜ பெருமாளை சேவிக்கு போறச்சே இடது தோட்டில் தனியா ஒரு கருநீலம். ஏன்னா அந்த பெருமாளுக்கு சவுந்தரராஜ பெருமாள்னு பேர். நாகப்பட்டினம்னு சொல்றோம். திரு நாகை அழகியார் என்ன திருமங்கியாழ்வாருடைய 10 பாசுரங்கள் 9ஆம் பத்துல பாடியிருக்கார். நாகை அழகியாரை அன்னமும் கேழலும் மீனுமாகிய ஆகிய நாகை அழகியாரை ஒரு பாசுரத்துலதான் பெருமாள் பேரையே சொன்னார். அடிக்கடி ஒரு பாசுரத்திலையும் பேர் சொல்லுவேன்னா, அதீத காதல் அழகுல தோத்து போய் சொல்றதுக்கு வெட்கம் விரக தாப்பம் துடிக்கிறது. ஆகையாலே இந்த பேரை அத்தனை தரம் கூட சொல்ல முடியாம ஒரே தடவை சொல்லியிருக்கார் அவ்வாழ்வார். இவ்வளவு நாளும் நான் இந்த பெருமான கிட்டக்க போறதில்லேன்னு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு பயம். அவரானா என்ன நெருங்க நோக்கிறார். இதை பார்த்தா தாய்மார்கள்லாம் என்ன நினைச்சிடுவாளோன்னு பயம். அதுக்காக இந்த பெருமாளை திரும்பி பார்க்காது இருந்தேன். அது இவ்வளவு நாள் ஏதோ சமாளிச்சுட்டேன் தோழி, இனி நம்மால் முடியாது. பொன் இவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாகம். இவன் திருமேனி முழுக்க பொன்ன போல இருக்கிறார். இந்த பெருமாளை சேவிச்சு பார்த்தீங்கன்னா நிஜமான சௌந்தர்யம். ஏன்னா திருக்கண்களாகட்டும் திருமூக்காகட்டும் இருக்கா இல்லையான்னே தெரிஞ்சுக்க முடியாது.